அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சின்ன செயலால பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ளலாமா? வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு அடியார் தொழுகையை பேணுதலோட நிறைவேற்றுகிறாரோ அது அவருக்கு கியாமத்து நாள்ல ஒளியா ஆகுது. யாருக்கு கியாமத்து நாள்ல இருளுடைய ஒளி கிடைக்குமோ அவர் ஈமானுடையவர் அப்படிங்கிறதும் அல்லாஹ்விற்கு வழிபட்டவர் அப்படிங்கிறதுக்கும் அடையாளம். அது மட்டும் இல்லாமல் அது ஆதாரமாகவும் அமையுது, அவரது வெற்றிக்கு காரணமாகவும் ஆகுது. எவர் தொழுகையை நிறைவேற்றுவதில் பேணுதல் செய்யவில்லையோ அது அவருக்கு ஒளியாகவும் ஆதாரமாகவும் வெற்றிக்கு காரணமாகவும் ஆகாது. அப்படிப்பட்ட துர்பாக்கியவன் மறுமை நாள்ல ஹாரூன், ஃபிர்அவுன், ஹாமான், உபய் இப்னு ஹலஃப் ஆகியோரோட இருப்பான். அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலாத்து, அதாவது சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும். சொர்க்கத்துடைய திறவுகோல் அதாவது சாவி அப்படிங்கிறது தொழுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தினமும் 5 வேளை தொழுகைகளை நம்ம முழுமையா நிறைவேற்றி வந்தோம்னாலே நம்ம சொர்க்கத்திற்கு செல்றதுக்கு அது ஒரு திறவுகோலா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்பொழுதுமே தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்பொழுதாவது ஏதாவது கடுமையான நிர்பந்தத்தினால நம்ம தொழுகையை விட்டு விட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப சீக்கிரமா நிறைவேற்ற முயற்சி செய்யணும். நம்ம தொழவில்லை அப்படின்னா அல்லாஹ் தாலா நம்ம மேல கோபமாகி விடலாம். அது மட்டும் இல்லாம நம்மளை நரகத்துல போட்டு விடுவான். நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்திடுவானாக. இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.